கேரளாவில் ராக்கிங் புகார். முதலாம் ஆண்டு மாணவர்களின் அந்தரங்க உறுப்புகளில் டம்ப் பெல்ஸ் தொங்கவிட்டு கொடுமை. பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தலா? மாணவர்கள் புகார் தெரிவிக்க புகார் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போனில் விளையாடியதை தாய் கண்டித்ததால் 15 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுரையில் நக்கீரர் நினைவு வளைவை அகற்றிய பொழுது ஒருவர் பலியானார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை வெயில் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வியாழக்கிழமை அதாவது பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 18 வரை வட வானிலையே நிலவும். பிப்ரவரி 13, 14 ஆகிய தேதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். சென்னை மற்றும் புகார் பகுதிகளில் வியாழக்கிழமை பிப்ரவரி 13 அதிகபட்ச வெப்பநிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டையொட்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோவில்லில் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மாரத்தான் ஓட்டத்திற்கு 2664 நபர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மனித ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாரத்தான் ஓட்டம் 42 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. இதில் வெளிநாட்டினர் மட்டுமின்றி பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்பர். இந்த மாரத்தான் ஓட்டத்தில் முன்பதிவு செய்வோர் மட்டுமே பங்கேற்க முடியும். அதன்படி வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள 15வது ஆண்டு மாரத்தான் ஓட்டத்திற்கு முன்பதிவு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆரோவில் மாரத்தான் இணையத்தில் துவங்கியது. இதன்படி 42 கிலோமீட்டருக்கு 8 பெண்கள் உட்பட 100 நபர்களும், 21 கிலோமீட்டருக்கு 145 பெண்கள், 858 ஆண்கள் என 1004 நபர்களும், 10 கிலோமீட்டருக்கு 474 பெண்கள், 1083 ஆண்கள் என 1560 நபர்கள் என மொத்தம் 2664 நபர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். கேரளத்தில் ராக்கிங் புகார். முதலாம் ஆண்டு மாணவர்களின் அந்தரங்க உறுப்புகளில் டம்ப் பெல்ஸ் தொங்கவிட்டு கொடுமை. கேரளத்தில் அரசு கல்லூரியில் மாணவர்கள் சிலர் ராக்கிங் கொடுமைப்படுத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளது பற்றி அக்கல்லூரியின் முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். கேரளத்தின் கோட்டயத்தில் உள்ள அரசு செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் அந்தரங்க உறுப்புகளில் சீனியர் மாணவர்கள் சிலர் உடற்பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் டம்ப் பெல்ஸ்களை தொங்கவிட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் காம்பஸ் மற்றும் பிற உபகரணங்களால் காயப்படுத்தியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து அக்கல்லூரி முதல்வர் லினி ஜோசப் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, இதுபோன்ற ராக்கிங் கொடுமை குறித்து மாணவர்களால் கடந்த காலங்களில் எவ்வித புகார்களும் அளிக்கப்படவில்லை என்றும், இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை என்றுதான் முதன்முறையாக ராக்கிங் புகார் ஒன்று மாணவர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது. ராக்கிங் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்கள் உடல் ரீதியாக ஏதேனும் காயங்களோ அல்லது அசௌகரியங்களோ ஏற்படவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் விடுதியை கண்காணிக்கும் பொறுப்பில் உள்ள ஆசிரியர்களிடமோ தங்கள் பெற்றோர்களிடமோ தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் ராக்கிங் புகார் பெறப்பட்டவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ராக்கிங் கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் கல்லூரியில் நடத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மதுரையில் நக்கீரர் நினைவு வளைவை அகற்றிய பொழுது ஒருவர் பலியானார். மதுரையில் நக்கீரர் நினைவு வளைவை அகற்றிய பொழுது ஏற்பட்ட விபத்தில் பொக்லைன் ஓட்டுநர் புதன்கிழமை நள்ளிரவு பலியானார். மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையம் அருகே நக்கீரர் அலங்கார நினைவு வளைவு அமைந்துள்ளது. இந்த நினைவு வளைவால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பதாக தொடரப்பட்ட வழக்கில் வளைவை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வளைவை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் புதன்கிழமை நள்ளிரவு ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது நுழைவு வளைவு இடிந்து பொக்லைன் மேல் விழுந்ததில் ஆபரேட்டர் நாகலிங்கம் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். பொக்லைன் அருகில் நின்றிருந்த ஒப்பந்ததாரர் படுகாயங்களுடன் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தலா? மாணவர்கள் புகார் தெரிவிக்க எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகளில் மாணவர்கள் மீதான பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3 நபர்கள் அதே பள்ளியில் படிக்கும் 13 வயது மாணவியை
பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பாலியல் தொந்தரவு புகார்களை மாணவர்கள் தைரியத்துடன் முன்வந்து தெரிவிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்த அறிவிப்பில் மாணவர்கள் மனம், உடல் மற்றும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தலுக்கு அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களா, பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதா, தேர்வு மற்றும் உயர்கல்விக்கு வழிகாட்டல் தேவையா, உடனே 144117 என்ற உதவி மைய எண்ணுக்கு அழையுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சார்ந்த பள்ளிகளிலும் தீவிரமாக விழிப்புணர்வு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மொபைல் போனில் விளையாடியதை தாய் கண்டித்ததை அடுத்து 15 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பெங்களூரில் மொபைல் போனில் விளையாடியதை தாய் கண்டித்ததை அடுத்து 15 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நடந்துள்ளது. பெங்களூருவின் புறநகர் பகுதியில் 15 வயது சிறுமி தான் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 20வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். பாதிக்கப்பட்டவர் 10ஆம் வகுப்பு மாணவி அவந்திகா என்பது தெரியவந்தது. சிறுமி ஒரு தனியார் பள்ளியில் படித்து வந்தால் ஒரு தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றால் தேர்வு நேரத்தில் செல்போன் பயன்படுத்தியதற்கு தாய் கண்டித்ததை அடுத்து கோபத்தில் சிறுமி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். சிறுமி குடும்பத்தினர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். சிறுமி தந்தை ஒரு பொறியாளராக பணிபுரிகிறார். தாய் ஒரு இல்லத்தரசி என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் புதிய 50 ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியிடப்படும் என ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் கையெழுத்துடன் கூடிய ரூபாய் 50 தாள்களை விரைவில் வெளியிடப்படும் என்று ரிசர்வ் வங்கி இன்று தெரிவித்துள்ளது. நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலம் முடிந்த பிறகு பதவியிலிருந்து விலகிய சக்திகாந்த் தாஸுக்கு பதிலாக மல்ஹோத்ரா டிசம்பர் 11, 2024 அன்று பதவியேற்றார். இந்த தாள்களின் வடிவமைப்பு மகாத்மா காந்தி வரிசையில் உள்ள ரூபாய் 50 நோட்டுகளைப் போலவே உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிய தாள்கள் வெளியிடப்பட போதிலும் புழக்கத்தில் உள்ள அனைத்து பழைய 50 ரூபாய் தாள்களும் வழக்கம் போல் செல்லும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சென்னை அடையாளங்களில் ஒன்றான உதயம் தியேட்டர் தரைமட்டமாக இடிக்கப்பட்டது. சென்னை மாநகரின் பிரபலமான தியேட்டர்களில் ஒன்று அசோக் நகர் பகுதியில் அசோக் பில்லர் அருகாமையில் அமைந்து இருந்த உதயம் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். 1983 ஆரம்பிக்கப்பட்ட இந்த தியேட்டர் உதயம், சூரியன், சந்திரன் என 3 தியேட்டர்களுடன் வெற்றிகரமாக நடந்து வந்தது. பின்னர் மினி உதயம் என 4வது தியேட்டரும் உருவாக்கப்பட்டது. ஏராளமான வெற்றி படங்களை தாங்கி நின்று மக்களை ரசிக்க வைத்த இந்த தியேட்டர் கடந்த அக்டோபர் மாதம் மூடப்படுவதாக செய்திகள் வெளியானது. அதன் பிறகு சில மாதங்கள் படங்கள் திரையிடப்பட்டு ஜனவரியில் படங்கள் திரையிடுவதை நிறுத்திக் கொண்டது. இந்நிலையில் இந்த தியேட்டரை இடிக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தியேட்டர் தரைமட்டமாக இடிக்கப்பட்டு விட்டது. இந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் வேலைகள் அடுத்த ஆரம்பமாக உள்ளது. சென்னை மாநகரின் முக்கியமான பகுதியில் அமைந்த பெருமை வாய்ந்த மல்டிபிளாக்ஸ் தியேட்டராக இருந்த உதயம் இப்பொழுது தரைமட்டமாக காட்சியளிப்பது சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் திரையுலகினர் மத்தியிலும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு தினசரி விமான சேவை மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு தினசரி 4 விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் வழங்கி வந்தது. கடந்த ஆண்டு குளிர்கால அட்டவணையின்படி நிர்வாக காரணங்களுக்காக அந்த சேவைகள் நிறுத்தப்படுவதாக அறிவித்தது. இது பயணியர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மீண்டும் தினசரி சேவையை துவக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் திருச்சி பெங்களூரு இடையே மார்ச் 30ஆம் தேதி முதல் தினசரி சேவைகளை இண்டிகோ நிறுவனம் துவக்குவதாக அறிவித்துள்ளது. காலை 7:50 மணி, மதியம் 3:10 மணி, 4:45 மணி, இரவு 8:55 மணிக்கு ஏடிஆர் வகை விமானங்கள் பெங்களூருக்கு இயக்கப்பட உள்ளன. கூடுதல் விவரங்களை விமான நிறுவன இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கேரளாவில் ராக்கிங் புகார். முதலாம் ஆண்டு மாணவர்களின் அந்தரங்க உறுப்புகளில் டம்ப் பெல்ஸ் தொங்கவிட்டு கொடுமை. பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தலா? மாணவர்கள் புகார் தெரிவிக்க புகார் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போனில் விளையாடியதை தாய் கண்டித்ததால் 15 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுரையில் நக்கீரர் நினைவு வளைவை அகற்றிய பொழுது ஒருவர் பலியானார்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.